ஸோ கிட்டத்தட்ட 18 அசிஸ்ட் ஆல்ரெடி எடுத்துட்டான். 3 அசிஸ்ட் பிரீமியர் லீக் ரெக்கார்ட் ஹோல்டரா ஹோல்ட் பண்ணிப்பான். அண்ட் பிளேயர் ஆஃப் த சீசன் கிடைச்சா கூட டவுட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. போன வருஷம் பார்த்தது ஒண்ணு, இந்த வருஷம் மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். இந்த கோர்ட்ல அந்த கோர்ட்டுக்கு த்ரூ அடிக்கிறதுல அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட். மான்செஸ்டர் யுனைடெட் சிவப்பு சாத்தான் அன்புடன் பிரென்ட்ஃபோர்ட ஓல்ட் ட்ராஃபோர்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு போட்டியா இருக்க போது கேம் வீக் 34ல கடைசி மேட்சா வச்சிருக்காங்கப்பா எங்க மேட்சை. ஏன்டா இப்படி பண்றீங்க? நாங்க அண்ட் பிரென்ட்ஃபோர்டு ரெண்டு பேருமே எந்த காம்படிஷன்ஸ்லயும் இல்லை, எங்களுக்கு எதுக்குடா கடைசி மேட்ச்? சரி விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ ஒரு சைடில் ப்ரீமியர் லீக்ல 3rd பொசிஷனில் இருக்கோம்ப்பா நம்ம. ஸோ எங்கே இருந்தோம் இப்போ எங்கே வந்து இருந்திருக்கோம்? ஸோ கேரிக்கு டெஃபினட்டாகவே ஒரு சல்யூட் கொடுத்தாகணும். 58 பாயிண்ட்ஸோட டேபிளில் 3rd இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். இன்னும் 4 பாயிண்ட் எடுத்தா டெஃபினட்டாக சாம்பியன்ஸ் லீக் நம்ம கையில். வேறு என்ன வேணும்? ஸோ நெக்ஸ்ட் சீசன் சைனிங்ஸ் இறங்குறோம், வேறு லெவலில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷயம் அது பார்த்துப்போம். பட் அப்படி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரென்ட்ஃபோர்ட் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த செட் பீஸ் மேனேஜரை எப்படி வந்து அவங்க மேனேஜராக ப்ரொமோட் பண்ணாங்க. அதையும் அந்த பிளேயர்ஸ் எப்படி அவங்க டெவலப் பண்ணி இப்போ டேபிளில் அப்படின்னு பார்க்கும்போது 9வது பொசிஷனில் இருக்கான் 48 பாயிண்ட்ஸோட. கிட்டத்தட்ட ஒரு கேம் கம்மியாக விளையாடி இருக்காங்க. 33 கேம்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. செல்சி 34 விளையாடிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 7th கூட போகலாம். ஸோ இப்போ வந்து 9th இருக்காங்க, 7th கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லாம் இருக்காங்க பிரென்ட்ஃபோர்ட். பட் எஸ், அதை பற்றி பேசலாம். அண்ட் அப்படியே பார்க்கும்போது ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. நம்மளுக்கு கிடையாது. நம்ம கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 வின்னு 2 லாஸு 1 ட்ரா 5 மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். போன மேட்ச்சு செல்சியை அவங்க செய்யல, நம்ம செஞ்சு விட்டோம். 3 பாயிண்ட் கிடச்சிச்சு, அது போதும் அப்படின்ற மாதிரி போயிடலாம். பட் நெக்ஸ்ட் மேட்ச் அதாவது பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃபார்மாக இருக்குது. அண்ட் அப்படியே பிரென்ட்ஃபோர்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது வின்னு லாஸ்ன்ற மாதிரிலாம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் கிடைக்கல. கடைசி 5 மேட்ச்சு 5மே ட்ரா. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபுல்லாக கிட்டேயுமே ட்ரா எடுத்திருப்பாங்க. நல்லா விளையாடி ட்ரா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஃபினிஷிங்கில் கொஞ்சம் த்ரெட்டாக இல்லையோ, ஸோ கேமை டிஃபென்சிவில் கொஞ்சம் லீக் விடுறாங்களோ சொல்கிற அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட்ரியாக இருக்காங்க ஆக்சுவலாக பிரென்ட்ஃபோர்ட். ஏன்னா 5 மேட்சுமே ட்ரா, அன்டிஃபிட்டடாக இருக்காங்க. அப்படி தான் நம்ம இந்த கேமுக்கு வர போகிறாங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்குப்பா. ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது வரலாறுனா சிவப்பு சாத்தான்ஸ் அடிச்சுக்க யாரா இருக்கீங்க? ஸோ வரலாறு வரைக்கும் பார்க்கும்போது யுனைடெடுக்கு நல்லாவே ஒரு ரெக்கார்ட் இருக்குது. 5 மேட்சஸ் வந்து யுனைடெட் வின் பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட். அண்ட் 3 அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 1 மேட்ச் ட்ரா இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் ஓல்ட் ட்ராஃபோர்டில் கடைசி 4 கேம் யுனைடெடை வின் பண்ணதே கிடையாது பிரென்ட்ஃபோர்ட். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யுனைடெடோட ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஸ்டேடியத்தில் பிரென்ட்ஃபோர்ட் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் சம்மரைஸ் பண்ணோம். பட் போன மேட்ச் இந்த சீசனில் அவங்க ஹோமில் போய் விளையாடும்போது அடிச்சு அமைச்சிருக்காங்க. 3-1ன்ற மாதிரி நம்ம தோற்றுருக்கோம். பட் அது வேற கதை, இது வேற கதை. நம்ம ஹோமில் 4 மேட்சா நம்ம தோக்கலை. ஸோ அப்படின்றதான் நம்ம சம்மரைஸ் பண்ணோம். ஸோ இது இப்படி தான் போகுது ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது அண்ட் ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது. அண்ட் இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் லைனப் அங்கே தானேங்க பிரச்சனையே. ஃப்ரண்ட்டில் கூட யுனைடெடுக்கு பிரச்சனை கிடையாது, பேக்கில் தான் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு பார்த்தா சும்மாவே சண்டை செய்கிறாங்க பசங்க. மெக்வேர் ஒரு ரெட் கார்டு வாங்கியிருப்பாரு பான்மவுத் கூட. அந்த மேட்சை கடைசியில் ட்ரா எடுத்துகிட்டு போய் முடிஞ்சிடும். அண்ட் அப்படியே பார்க்கும்போது லீட்ஸ் கிட்ட நம்ம புதுசாக இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்தான், திருப்பி அவனுக்கு ஒரு ரெட் கார்டு, அதாவது மார்டினஸ் அவருக்குமே ஒரு ரெட் கார்டு கிடச்சிருக்கும். அண்ட் செல்சி கூட நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையை சொல்லுங்கள், க்ளீன் ஷீட் வைப்போன்னு எதிர்பார்த்தீங்களா? எப்படா க்ளீன் ஷீட் வச்சிங்க சீரியஸாக இந்த டிஃபென்ஸை வச்சு? சின்ன பையன் தத்து குட்டி ஹெவன் என்ன மாதிரி ஒரு சைனிங்காக அமைஞ்சிருக்கான் யுனைடெடுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 மில்லியன் அந்த மாதிரி அமௌண்ட்டில் தான் சைன் பண்ணோம். சூப்பராக எப்போ தேவையோ அப்போது வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தான். ஹெவன் வந்து வேறு லெவலில் விளையாடி இருந்தான் அந்த கேமில். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்படியே மசுராய் வச்சு 2 சிபி இவங்க வச்சு மசுராயை சிபியில் போட்டு எப்படா க்ளீன் ஷீட் வச்சோன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் க்ளீன் ஷீட்டோட அந்த மேட்சை ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜில் போய் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஒரு பெரிய விஷயம். பட் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலைக்கட்டு உள்ளே வரான். ஹாரி மெக்வேர் இஸ் பேக். சஸ்பென்ஷன்லேருந்து வெயிலில் வந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ ஹாரி மெக்வேர் அண்ட் யார் அவர் கூட விளையாடுவார்? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. போன மேட்ச் யோரோவும் விளையாடல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பேக் இன்ஜுரி இருந்தது, அது மைனர் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த செல்சியில் ஹெவன் விளையாடின கேம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மெக்வேர் அண்ட் ஹெவன் அவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்கும்னு ஏதோ தோணுதுப்பா. அவங்க விளையாடணும். அண்ட் கூடியே லெஃப்ட் பேக்கில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லூக் ஷா சூப்பராக பண்ணிட்டு இருக்கான். போன மேட்சும் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவன் விளையாடுவான். ரைட் சைடில் டேலோ விளையாடணும். அண்ட் கோல் கீப்பிங் தலைக்கட்டு லெமன்ஸ் வேறு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. இதுதான் பேக்காக இருக்க போகுது. அண்ட் சிஎம்ஸ்
இது வரைக்கும் செட்டான ஒரு சிஎம்ஸ் இப்போதான் இருக்காங்கப்பா. ஒரு சைடில் கோபி டே இன் டே அவுட் சூப்பராக பண்ணிருக்கான். அண்ட் இன்னொரு சைடில் அங்கிள் கேசிமிரோ. இவங்க 2 பேரும் காம்போ வேற யார் போட்டாலும் யுனைடெட் கஷ்டப்படுவாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் உகாட்டெல்லாம் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் ஆடுவாங்க. அதனால அதில் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது CAM, அதாவது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். எந்த டீமுக்கு அவன் போனாலும் வேற மாதிரி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஸோ கிட்டத்தட்ட 18 அசிஸ்ட் ஆல்ரெடி எடுத்துட்டான். ஸோ இனியும் ஒரு 3 அசிஸ்ட் தான்ப்பா. 5 கேமில் 3 அசிஸ்ட்டு. ப்ரீமியர் லீக் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிப்பான். அண்ட் பிளேயர் ஆஃப் த சீசன் கிடைச்சா கூட டவுட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச்சுக்கு, அதாவது எல்லா மேட்ச்க்கும் ஆவரேஜாக ஒரு அசிஸ்ட் கன்ஃபார்மாக கொடுத்துட்றான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் குன்யா, அவனும் பயங்கரமாக ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தால் கூட இம்ப்ரூவ்மெண்ட் டே பை டே மேசிவாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணி கொடுத்துட்றான் குன்யா. அண்ட் ரைட் சைடில் போன மேட்ச், அதாவது செல்சி கூட எம்பூமோ ஆடினாரு, அம்மாதை உட்கார வச்சிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் எகெயின் எனக்கு தெரிஞ்சு எம்பூமோ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ எம்பூமோ வில் பி தேர். அண்ட் ஃப்ரண்ட்ல அதாவது ஸ்ட்ரைக் செஸ்கோ. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி தான் லைனாக போகிறாங்க அகேன்ஸ்ட் பிரெண்ட்ஃபோர்ட். மேனேஜர் கேரிக் 4-2-3-1 இந்த ஃபார்மேஷனோட தான் போகிறாங்க யுனைடெட் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே பிரெண்ட்ஃபோர்ட் பக்கம் வந்தால் அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நல்ல லைனை வச்சு தான் வராங்க. ஆக்சுவலாக லீடிங் கோல் ஸ்கோரர் கேண்டிடேட்டில் செகண்ட் இருக்கான் இகார் தியாகோ. ஸோ அவங்களோட பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கர் இந்த சீசன் வேற லெவல் ஆடி இருக்கான். சீரியஸாகவே நெக்ஸ்ட் சீசன் வேற ஏதாவது கிளப்புக்கு போயிட்டு வரான்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு பிக் கிளப்புக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்தோன்னா டேம்ஸ்கார்ட் கேம்பில் சூப்பராக விளையாடிட்டு இருக்கான். லெஃப்ட் சைடில் கெவின் ஷேட் யுனைடெட் கிட்ட சூப்பராகவே ஆடுவான், ஜென்ரலாகவே ஒரு நல்ல பிளேயரு. அண்ட் ரைட் சைடில் டேங்கோ ஒட்டாரா. ஸோ அவனுமே வந்து ஆளுக்கும் விளையாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு பில்டு, பட் சூப்பராகவே விளையாடுறான். போன மேட்சுமே ஒரு த்ரெட்டாக இருந்தான் அகேன்ஸ்ட் ஃபுல்லாக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்படியே சிஎம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் இருக்கான்ப்பா, இந்த கோர்ட்ல அந்த கோர்ட்டுக்கு த்ரோ அடிக்கிறதுல அவன் தான்ப்பா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த கையடுன்ற ஒருத்தன் இருக்கான். அண்ட் எல்லா டீமுமே வந்து த்ரோ இன்ல மரண பீதிக்கு ஆளாக்குன ஒரு பிளேயர் அப்படின்னா அது கைடு தான். ஸோ செட் பீஸ் மேனேஜர் கோச்சா இப்போ இருக்கார் மேனேஜரா, அவர் அந்த வேலை என்னமோ அதை செஞ்சிருக்காரு. செட் பீஸில் ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்திருக்காங்க பிரெண்ட்ஃபோர்ட். ஸோ ஒரு பெரிய த்ரெட்டாகவும் இருந்திருக்காங்க. மேபி அதை வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அண்ட் அப்படியே இன்ஜுரிஸ், ஸோ அதுதானேப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி. இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா டார்கு. ஸோ ஒரு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எகெயின்ஸ்ட் ஆர்சனல் ஆச்சு. ஸோ அவர் இந்த மேட்சுமே கண்டினியூ பண்ணுறாரு. இனிமே கொஞ்சம் லாங்காக தான் போகுது. நெக்ஸ்ட் சீசன் தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் டார்கு அப்படின்ற மாதிரி தான் போகுது. அண்ட் ஆல்சோ வேற யார் இருக்கா இன்ஜுரியில்? இன்ஜுரி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு யோரோ இருந்தார் இன்ஜுரியில், மைனர் இன்ஜுரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டு தான். அண்ட் அப்படியே பார்த்தோன்னா மேசன் மவுண்ட் இன்ஜுரி கிடையாது. போன மேட்ச் விளையாடினார் செல்சி கிட்ட, சில கிளிம்சஸ் இருந்தது விளையாடின மாதிரி. அண்ட் ஆல்சோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிலிட் நான் பார்த்துருக்கேன்ப்பா இந்த சீசனில் ட்ரைனிங்கில் அவரை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. போன வருஷம் பார்த்தது ஒன்று, இந்த வருஷம் மறுபடியும் பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாகவே டிலைட், ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருந்தது அவருக்கு இந்த சீசன் ஆக்சுவலி யுனைடெடில். பட் ஒரு இன்ஜுரி காரணத்தினால போயிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆளே பார்க்கல. இப்போ திருப்பியுமே ட்ரைனிங்கில் ஆளை காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டாக அது இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி இந்த கேமில் கொடுப்பாங்களான்னு தெரில. பட் இந்த இனி கம்மிங் 4 மேட்சஸில் ஏதாவது சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வேற யார் இருக்கா? லிசாண்ட்ரோ ரெட் கார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ யுனைடெட் இப்படி தான் போகிறாங்க. ஸ்குவாட் இன்ஜுரி எல்லாமே கதை இதுதான். அண்ட் பிரெண்ட்ஃபோர்ட் சைடில் பெரிய இன்ஜுரிஸ் இருக்கா? ஸோ ஹென்ரி அந்த எல்பி அவருக்கு இன்ஜுரி நினைக்கிறேன். மற்றபடி ஒரு டீசன்ட் ஸ்குவாட் தான் பிரெண்ட்ஃபோர்ட். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ் மகளே? ஸோ யுனைடெட்க்கு ஏதாவது எட்ஜ் இருக்கா? யுனைடெட் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சு ஒரு இன்னும் கம்மிங்கில் 4 மேட்ச் இருக்குது, ஒரு ட்ரா எடுத்தால் சாம்பியன்ஸ் லீக் 100%. இப்போவும் சொல்கிறாங்க டெக்னிக்கலி நம்ம குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரிலாம். பட் 100% குவாலிஃபைடா அப்படின்னு கேட்டனா இன்னும் ஒரு 4 பாயிண்ட் தேவை. ஸோ அதுக்கு 5 மேட்ச்சில் 4 பாயிண்ட் எடுக்க முடியாதா? நம்ம அதிலெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா. அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஆடுறோம், அதுக்கு 4 பாயிண்ட் தேவை. இந்த கேமில் 3 பாயிண்ட் எடுக்கிறோம், இன்னொரு 4 கேமில் 1 பாயிண்டா, அதுக்கு மேலேயே எடுக்கலாம். ஸோ டிசர்வ் டு பி இன் டாப் 3 பொசிஷன், அதில் டவுட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக மேட்ச் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் வந்து டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுப்பா. இந்த மேட்ச்சில் வந்து எகெயின் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருக்கும்போது எப்படி அந்த டவுட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டீமே சூப்பராக விளையாடுறாங்க. ஆக்சுவலாக அப்பப்போ கொஞ்சம் லேக் இருக்குது யுனைடெட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 2 கேம்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருந்தாங்க. லீட்ஸ் கிட்டேயுமே சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹாஃபில் அப்படியே பிடிச்சி வந்திருக்காங்க. அண்ட் செல்சி கிட்டேயுமே அவ்வளோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக தெரியல, பட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எகெயின் இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்க போது. ஏன் அப்படின்னா ஓல்ட் ட்ராஃபோர்டில் நம்ம ஒரு ஆவரேஜ் நல்லா வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த சீசன்லேயே வந்து ஒரு 16 to 17 மேட்சஸ் விளையாடி இருக்கோம். அதில் ஒரு 10 மேட்சஸ் ஓல்ட் ட்ராஃபோர்டில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம்.
ஸோ ஒரு ஓல்ட் ட்ராஃபோர்டில் வி ஆர் ஹேவிங் அன் அட்வான்டேஜ். ஸோ ஒரு மேபி ஒரு 3-1 அப்படின்ற மாதிரி இந்த தடவை யுனைடெட் ஜெயிக்க போகிறாங்க எகெயின்ஸ்ட் பிரெண்ட்ஃபோர்ட். இதுதான் என்னோட கால். நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன், அதாவது எந்த ஸ்கோர் லைனில் வரப்போகுதுன்னு டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மேபி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்ததா டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் வாட்ச் அலாங், அதாவது இந்த ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ச் அலாங் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். ஸோ ஒரு 3 கமெண்ட்டாவது எனக்கு வாட்ச் லாங் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாட்ச் லாங் இருக்குது. அண்ட் ஆல்சோ போஸ்ட் மேட்ச் அனலிசிஸும் பண்ணலான்னு இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே யுனைடெட் வீடியோஸ் இனி ரெகுலராகவே பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஐ நீட் யுவர் சப்போர்ட். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வாட்ச் லாங்கும் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ புதுசாக நம்ம லைவை பார்க்குறீங்க, அதாவது ப்ரிவியூவை பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ். யுனைடெட் வீடியோஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபுட்பால் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இனியுமே பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். அண்ட் கம்யூனிட்டியுமே வந்து நம்ம பிக்கர் ஆக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதுவும் சிவப்பு சாத்தான் ரசிகராக இருந்திருப்பார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. நன்றி, வணக்கம்.